ஹாய் ஹலோ வெல்கம். டெம்பிளோட சைடில் பெரிய கார் பார்க்கிங், ஒரு கோசாலை, அப்புறமா டாய்லெட்ஸு இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்திர பகவான் அவரோட வஜ்ராயுதத்தால் இந்த குளத்தை உருவாக்கி இதில் இருக்கிற நீரை வச்சு முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறார். இந்த குளத்தோட பேர் வஜ்ர தீர்த்தம். 6 படை கோயில்கள் அளவுக்கு ஃபேமஸான ஒரு முருகர் கோயிலுங்க. வல்லக்கோட்டை முருகன் கோயில். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். காஞ்சிபுரத்துலேருந்து சுமார் ஒரு 32 கிலோமீட்டர். இதிலேருந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டருங்க. ஸ்ரீபெரும்புத்தூர் சிங்கப்பெருமாள் நெடுஞ்சாலையிலேருந்து பக்கத்துலேயே இருக்குங்க. முருகர் மாதிரியே இந்த கோயிலும் அழகாக இருக்குங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இந்த கோயிலுக்கு 2 கதைகள் இருக்குங்க. இந்த ஊர் வல்லக்கோட்டை. இந்த பேர் வரத்துக்கு காரணம் பார்த்திங்கன்னா, வல்லன்ற அசுரன் இங்கே கோட்டை கட்டி ஆண்டுட்டு வந்தான். இந்த அசுரன் தேவர்கள்லாம் தொந்தரவு செஞ்சு அவங்கெல்லாம் போய் முருகர்கிட்ட முறையிடுறாங்க. முருகப்பெருமான் இங்கே போரிட்டு அந்த வல்லன்ற அசுரனை வெல்றாரு. வல்லன் கோட்டை தான் வல்லக்கோட்டையாக மாறுச்சுன்னு சொல்கிறாங்க. கோயில் உள்ளே என்ட்ரானோடனே ராஜகோபுரத்துலேயே மேலே ஓவியங்களை நீங்கள் பார்க்கலாங்க. இந்த கோயில் 9ஆம் நூற்றாண்டில் கட்டியிருப்பாங்கன்னு நம்புகிறாங்க. அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற தலமுங்க. அருணகிரிநாதர் திருப்பூர் முருகன் கோயிலேருந்து திருத்தணி போகிற வழியில் அவர் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது முருகப்பெருமான் இந்த கோயிலை பற்றி அவர் கனவுல சொல்லியிருக்கார். அவர் ஏந்திரிச்ச உடனே முருகப்பெருமான் சொன்ன மாதிரி இந்த கோயிலை அவர் பார்க்குறாரு. அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6 படை கோயிலுக்கு ஈக்குவலாக இதை கன்சிடர் பண்ணுறாங்க. முருகரை நல்லா தரிசனம் பார்த்தங்க. இந்த கோயில் செவுறு முழுக்க பெயிண்டிங் தாங்க. மேலே சீலிங்லேருந்து சைடு வால் வரைக்கும் ஃபுல்லாக பெயிண்டிங்ஸ் தாங்க. இந்த வெளி பிரகாரம் சுற்றி வர இடமெல்லாம் சமீப காலத்தில் கட்டியிருந்தாலும் உள்ளே இருக்கிற மூலவர் ரொம்ப பழமையான முருகருங்க. மூலவர் சன்னதி நீங்கள் பார்க்கும் போதே அது தெரிஞ்சிடும். அது ரொம்ப பழசு அப்படின்றது. கருங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு கோயில் தாங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் பார்க்கும்போது சில பெயிண்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அழிஞ்ச மாதிரி தாங்க இருந்துச்சு. இவங்க திரும்பி அப்படியே அந்த பழசு எப்படி இருந்ததோ அதே மாதிரி திரும்பி பெயிண்ட் பண்ணி ரெனோவேஷன் பண்ணிடுறாங்க. எப்போவுமே இந்த கோயில் பிரைட்டாக இருக்குங்க. பெயிண்டிங்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். வள்ளி தேவயானையோட முருகப்பெருமான் 7 அடி உயரத்தில் இருப்பார். அபயகரத்துடன் உங்களுக்கு காட்சி தருவாருங்க. உங்களுக்காக வேண்டி ஒரு இமேஜ், ஆனால் இது ஒரிஜினல் இல்லைங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருப்பாப்புல. இந்த கோயிலோட இன்னொரு ஸ்டோரியை நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட மாடல் இங்கே வச்சுருக்காங்க. அதை அப்படியே எக்ஸாக்டாக செஞ்சு அழகாக இருக்குது. இதே மாதிரி எப்படி இருக்கோ அதே மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இளஞ்சி நம் தேசத்தை பார்த்திங்கன்னா பக்ரீதன் என்ற மன்னன் ஆண்டு வந்தாங்க. அவர் சிறப்பான ஆட்சி தான் செஞ்சுட்டு வந்தார். இருந்தாலும் தான் ஆட்சி செய்கிறது சிறப்பாக இருக்குதுன்னு மற்றவங்களாம் சொன்னோடனே அந்த ஆணவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அவருக்கு. பக்ரீதன் ஆணவத்தால் நாரத முனிவரை அவமானப்படுத்தி அனுப்பிச்சி வச்சிடுறாரு. நாரதருக்கு சட்டுன்னு கோவம் வந்துடுச்சு. அவர் உடனே அங்கேருந்து கிளம்பி ஒரு காட்டு வழியாக போயிட்டு இருக்கும்போது, இங்கே நீங்கள் வெளியே வந்த உடனே மூலவர் சன்னதியிலேருந்து வெளியே வந்தோடனே ஒரு மண்டபம் பார்த்தீங்களா, அதுலேருந்து வெளியே வந்த உடனே கடம்பன் இடும்பன் பைரவருக்கு ஒரு சன்னதி இருக்குங்க. மூலவரை பார்த்துட்டு வெளியே வந்தோம் பார்த்தீங்களா, அநேகமாக அதில் கல்யாணம்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. கொடிமரத்தை சுற்றி ஸ்டீல் கேட்டு போட்டு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. மேலே முருகர், எங்கே பார்த்தாலும் பெயிண்டிங்ஸ் தான் உங்களுக்கு ஃபுல்லாக. நாரத முனிவர் காட்டு வழியாக வந்துட்டு இருக்கும்போது கோபமாக வந்துகிட்டே இருக்கார். அவருக்கு எதிர்க்க பார்த்திங்கன்னா ஒரு அசுரன், கோரன்ற அசுரன் அவர் பல போர்களை வென்று அவர் அந்த ஒரு இதில் போர் ஜெயித்த ஒரு மம்மதியில் அவர் வந்துட்டுருக்கார். அந்த அசுரனை பார்த்த உடனே நாரதர் பிளான் போட்டார்.
அந்த அசுரன்கிட்ட இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ நான் தான் வந்து போய் போர் இத்தனை தேசத்தை வென்று வந்தாலும் இந்த திக் விஜயம்ன்றது முழுமை ஆகாது. திக் விஜயம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, திக்குனா வந்து திசைங்க, விஜயம்னா வெற்றி. 8 திசையும் வந்து வெற்றிகரமாக சுற்றி வருவதோ இல்லை வென்று வருவதோ பொருளாகும் இதுக்கு. திக் விஜயம் வந்து பார்த்திங்கன்னா போருக்கும் சொல்லுவாங்க, புனித பயணத்துக்கும் சொல்லுவாங்க. ஆதி சங்கரர் மாதிரி இருக்கிறவங்க இந்த 8 திசைக்கும் போய் இவங்க வந்து தத்துவங்களை வந்து பரப்புறதையும் வந்து திக் விஜயம்னு குறிப்பிடுவாங்க. இந்த அசுரன்கிட்ட இந்த மாதிரி நீ வந்து திக் விஜயம் முடிஞ்சதா வந்து உனக்கு கணக்கு வராது. இங்கே வந்து ஒரு மன்னர் ஆணவத்தில் இருக்கிறாப்புல பக்ரீதன்ற மன்னர், அவரை போய் நீ வென்றாதான் வந்து உனக்கு அது முழுமையடையும் அப்படின்னு இவர் சொல்கிறார். உடனே கோரன் வந்து ஒரு பக்ரீத மன்னர் மேலே போர் எடுத்து அவனை வந்து தோற்கடிக்கிறார். பக்ரீத மன்னன் வந்து அவரோட ஆணவத்தால் இந்த நாட்டையும் இழந்தார், அவரோட செல்வங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு இவர் காட்டுக்கு ஓடுறார் போய் நாரதரை போய் பார்க்குறதுக்கு. நாரதர்கிட்ட இவர் மன்னிப்பு கேட்டவுடனே நாரதர் வந்து மனசு இறங்கி துர்வாச முனிவரை போய் நீ பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறார். பக்ரீதன் வந்து துர்வாச முனிவரை வந்து பார்த்து நடந்ததெல்லாம் சொல்லி அவர்கிட்ட இதுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்கவே, துர்வாச முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, வெள்ளிக்கிழமை தூரம் வந்து இங்கே இருக்கிற முருகனை வந்து நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இழந்ததை எல்லாத்தையும் வந்து மீட்டெடுப்பீங்க அப்படின்ட்டு இவர்கிட்ட சொல்கிறார். அதன்படி பார்த்திங்கன்னா இவர் பக்ரீதன் வந்து வெள்ளிக்கிழமை தோறும் இவர் முருகப்பெருமானை வந்து பூஜித்து இவர் வந்து இழந்ததை மட்டும் பெறலைங்க, அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து அழியாத பேர் வந்து இவர் பெற்றார். அப்படி பக்ரீத மன்னன் வந்து வழிபட்ட திருத்தலத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால் இங்கே இருக்கும் முருகனை வேண்டினால் பக்தர்களுக்கு வந்து அவர்கள் கவலையெல்லாம் போக்கி அவர்கள் இழந்ததை எல்லாத்தையும் வந்து திரும்பி பெற செய்வார் இந்த முருகர். இந்த கோயிலுக்கு வந்தால் நமக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அது வந்து நீங்கிடும்ன்றது வந்து இங்கே உள்ள ஒரு நம்பிக்கைங்க. அகத்தியர், அருணகிரிநாதர், பட்டினத்தார், பாம்பன் சுவாமிகள், வல்லாளர் இவங்களை எல்லாரையும் நீங்கள் இங்கே பார்க்கலாங்க. இந்த வெளி பிரகாரத்தை நீங்கள் சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா விஜய கணபதி, சண்முகர், தேவி கருமாரி இவங்களுக்கெல்லாம் ஒரு தனித்தனி சன்னதி இங்கே இருக்குங்க. திருப்போரூர், திருத்தணி, வள்ளிமலை, தீர்த்தத்தொட்டி முருகர், திருச்செந்தூர், அது போட்ட வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா தென்காசியில் இருக்கிற திருமலை குமாரசுவாமி கோயில். இந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் பாருங்கள். 14லேருந்து 214 ஆயிருக்குங்க சப்ஸ்கிரைபர்ஸ். எல்லாருக்கும் நன்றி. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த அழகான முருகர் கோயில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் கோயிலில் நம்ம வந்து மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.